வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 3ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ ஜூன் 3ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. எப்பவும் போல மங்களகரமா வள்ளுவன் வாக்குல இருந்து ஆரம்பிச்சிடலாம். வள்ளுவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாத்துடலாமா? நம்ம அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அன்புடைமையில இன்னைக்கு அன்பை பத்தி என்ன சொல்றாரு? 3வது குறள். ஓகேவா? அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். அப்போ அந்த அன்போடு பொருந்தி வாழ்றதுதான் வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரே சொல்றனால நம்ம வந்து எல்லார்ட்டையும் வந்து என்ன காட்டணும்? அன்பை காட்ட வேண்டும். கோபத்தையோ வெறுப்பையோ காட்டக்கூடாது. என்ன காட்டணும்? அன்பை மட்டும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு வருது. குரூப் 4 எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் தான் இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாம அடுத்து குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 28 இருக்கு. பிளஸ் பிஜி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி எக்ஸாம், பாண்டிச்சேரி ஹோம் கார்டு, எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்லாம் இருக்கு. எல்லா எக்ஸாமுக்கும் சேர்ந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நானே பிரத்யேகமா உட்கார்ந்து ரெடி பண்ண மெட்டீரியல் ஜனவரி 2023 இருந்து மே 2024 வரைக்கும் ஓவரால் கம்பைலேஷன். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலயும் இருக்கும். இதனுடைய பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 555. ஓகேவா? ஸோ இதான் அந்த மெட்டீரியலுடைய ஃப்ரண்ட் பேஜ். ஸோ நீங்க இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பர் இருக்குல்ல 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபேல 555 சென்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியலை வந்து உடனே ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறீங்களோ மறக்காம இந்த மெட்டீரியலை வாங்கி ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் யூனிட் 8 and 9 யூனிட் 8 and 9 பாத்தீங்க அப்படின்னா 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. 500 யூனிட் 8, 500 யூனிட் 9 கொஸ்டின். இதுவும் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கு. இது 515. ஸோ இது வாங்க நினைச்சாலும் அதே நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா மெட்டீரியல் ஷேர் பண்ணிடும். இல்ல சார் எனக்கு எல்லாமே வேணும், சிஏ வேணும், யூனிட் 8 வேணும், 9 வேணும், நான் குரூப் 2க்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காம்போ ஆஃபர் 1000 அப்படிங்கிற இருக்கு. அது வாங்கிக்கோங்க. ஸோ 944 அதுவும் அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல பிளாஷ்பேக்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நேத்து பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நேத்து ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? Who is the first ex-US president to be convicted of felony? குற்ற செயல்களுக்காக தண்டிக்கப்பட்ட முதல் அமெரிக்க முன்னாள் அதிபர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? அடுத்த கேள்வி, who won the national spelling bee competition 2024? ஸ்பெல்லிங் பி போட்டி வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய போட்டி. இதுல இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு சிறுவன், ஓகேவா, புருகத் சோமா அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, நெல்சன் மண்டேலா அவார்ட் ஃபார் ஹெல்த் ப்ரொமோஷன், சுகாதார மேம்பாட்டிற்காக நெல்சன் மண்டேலா விருதை பெற்ற நிறுவனம் எது அப்படின்னா நிம்ஹான்ஸ் அப்படிங்கிறதா சரியான விடை. பெங்களூர்ல இருக்குன்னு பார்த்தோம். பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் டொபாக்கோ கண்ட்ரோல், புகையிலை கட்டுப்பாட்டுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிவி சிந்து, பேட்மிண்டன் பிளேயர் பிவி சிந்து இருக்காங்கல்ல அவங்க தான். ஸோ டைரக்டர் ஜெனரல் WOAH, வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம். இதற்கு வந்து இந்த இம்மானுவல் அப்படிங்கிற இந்த அக்காவை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க டைரக்டர் ஜெனரலாட்டு. நெக்ஸ்ட் கல்பாக்கம்ல இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி CG கர்ஹாட்கர் அப்படிங்கிறதா சரியான விடை. அதுக்கடுத்து வாட் இஸ் த ரியல் ஜிடிபி growth ஆஃப் இந்தியா இன் பினான்சியல் இயர் 2024? 2024 நிதியாண்டில் இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 8.2%. ஓகேவா? அடுத்த கேள்வி, நிஷாந்த் தேவ் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்ஸிங், குத்துச்சண்டையோடு தொடர்புடையவர். இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே, பாலியல் தொழிலாளர்கள் தினம் வந்து ஜூன் 2ஆம் தேதி. அதே மாதிரி தெலுங்கானா மாநிலம் உருவான தினமும் ஜூன் 2ஆம் தேதி. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் டெய்லி பார்ப்போம். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட், புதிய மாநிலங்கள், அதாவது புதிய மாநிலம் உருவாக்க பத்தி பேசக்கூடியது வந்து சட்டப்பிரிவு 2 நீங்கள் நலமா திட்டம் மார்ச் 6, 2024, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, பல்வந்த் ராய் மேத்தா குழு பாத்தீங்க அப்படின்னா 1957 நிறுவப்பட்டது. அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது எப்போ கொண்டது அப்படின்னா 6 ஏப்ரல் 1948. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மகளே. ஜூன் 3ஆம் தேதி முதல்ல நேஷனல் நியூஸ், முதல்ல தேசிய செய்திகள்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம்.
சோ முதல்ல தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல முதல் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு செய்தி வாசிப்பாளர் தான் நம்மளுடைய செய்தி. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா, நம்ம நெறைய நியூஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நெறைய பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது நம்ம முதல் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒடிசா. ஒடிசா மாநிலத்துல முதல்ல அந்த ஒடிசால ஒரு டிவி சேனல்ல ஒரு நியூஸ் ரீடர், ஒரு ஏஐ நியூஸ் ரீடர், செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர் பார்த்தோம். பெயர் லிசா அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சோ லிசா அப்படிங்கிற பேர் ஞாபகம் இருக்கா? சோ ஏஐ வாசிப்பாளர். இப்ப என்ன இது வந்து ஒரு பிரைவேட் சேனல். முதல்ல ஒரு கவர்மெண்ட் சேனல்ல ஒரு ஏஐ செய்தி வாசிப்பாளரை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். சோ நேம் த ஏஐ ஆங்கர்ஸ் ஆஃப் டிடி கிசான். ஓகேவா? டிடி கிசானின் செயற்கை நுண்ணறிவு தொகுப்பாளர்கள் அல்லது செய்தி வாசிப்பாளர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? முதல்ல டிடி கிசான்னா என்ன? சோ டிடி கிசான் நமக்கு டிடி பொதிகை, நம்ம பொதிகை பேர் மாத்திட்டாங்க இப்போ. அதை அடுத்து பார்க்கலாம். டிடி கிசான் அப்படிங்கிறது வந்து 2015ல உருவாக்கப்பட்ட ஒரு நியூஸ் சேனல். ஓகே, ஒரு சேனல். ஓகேவா? இந்த சேனல்ல நமக்கு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து இந்த சேனல்ல இருக்கும். ஓகே, விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் வந்து இந்த இந்த ஒரு தொலைக்காட்சி சேனல் வழியாக வந்து நம்ம காணலாம். நமக்கு வந்து டிடி தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சோ இது மூலம் இதே மாதிரி டிடி கிசான் எதற்கானது அப்படின்னா, விவசாயம் சம்பந்தப்பட்டது. எது சம்பந்தப்பட்டது? விவசாயம், அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஒளிபரப்புறது தான் இவங்களுடைய வேலை. சோ இவ்வளவு நாள் ஆட்கள் வந்து அதை பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு செயற்கை நுண்ணறிவு, ஒரு ரோபோ மாதிரி பேச போறாங்க. யார் அப்படின்னா, பூமி மற்றும் கிருஷி. அப்போ போத் பி அண்ட் சி. ஓகேவா? சோ இந்த ஆண், இவருடைய பேர் வந்து பூமி. சோ எழுதிடலாமா? பூமி. இவங்க வந்து என்ன இவங்க வந்து என்ன அப்படின்னா இவங்க தான் கிறிஸ். சாரி, கிறிஸ் மாத்தி எழுதிட்டேன். சோ கிறிஷ், இது வந்து பூமி. ஓகேவா? இவங்க வந்து பூமி. சோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சோ ஏ ஆங்கர்ஸ் வந்து ஒன்னு பூமி, இன்னொன்னு கிறிஷ். ஓகேவா? போத் பி அண்ட் சி. நம்ம ஊர்ல வந்து டிடி பொதிகைன்னு முதல்ல இருந்து, டிடி பொதிகை வந்து பேர் மாத்திட்டாங்க. டிடி பொதிகை என்னன்னு பேர் மாத்திட்டாங்க. டிடி தமிழ்னு பேர் மாத்திட்டாங்க. டிடி தமிழ்னு பேர் மாத்தினா மட்டும் இல்ல, இதுக்கு வந்து என்ன கலர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இதுக்கும் காவி கலர் அடிச்சுட்டாங்க. ஓகேவா? இதுக்கும் ஆரஞ்சு கலர் வந்து அடிச்சுட்டாங்க. டிடி தமிழ் சேனலுக்கும் ஆரஞ்சு கலர் அடிக்கப்பட்டது. ஓகேவா? இந்த சேனல் இப்ப டிடி கிசான் இருக்கு. அப்ப அக்ரிகல்ச்சர் சம்பந்தம்னு சொன்னேன். அப்ப இது விவசாய நலத்துறைக்குள்ள வருமா? அப்படி வராது. ஓகேவா? இது எல்லாமே இந்த நியூஸ் சேனல் இதெல்லாம் யாரு கையில வரும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அமைச்சகம் கீழே வரக்கூடியது. சோ நம்ம எல் முருகன்லாம் இருக்காருல்ல, இப்ப நம்ம ஊர்ல எல் முருகன் வந்து இதுக்கு இணை அமைச்சரா இருக்காரு. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான. இதுல சாரான்னு ஒண்ணு இருக்கு. யாருப்பா இந்த சாரா? சாரா ஞாபகம் இருக்கா? உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடைய அங்க உள்ள ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாரா. அவங்க கிட்ட ஏதாவது நம்ம வந்து ஹெல்த் ரிலேட்டடா, எனக்கு காய்ச்சல் சாரா ஏதாச்சும் சொல்லு, ஹெல்ப் சொல்லு அப்படின்னு சொன்னா சாரா சொல்லும். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போயிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, காலையிலே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வரும். சோ யாரும் குளிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணுங்க, இப்ப அப்படியே உள்ள இறங்கி குளிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே. சோ என்ன அப்படின்னா, இது நம்ம என்ன என்ன இடம் அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேவா? சோ இப்போ நம்ம எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மத்திய பிரதேசம். உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ மத்திய பிரதேஷ் பார்க்கலாம். சோ மத்திய பிரதேஷ்ல என்ன நியூஸ் அப்படின்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் 10 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன். நல்லா கொஞ்சம் கிரீன் ஹைட்ரஜன்னா கெயில் இனாகிரேட்டட். கெயில் நிறுவனத்தின் முதல் 10 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. கெயில் அப்படின்னா தெரியும்ல. கெயில் அப்படின்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கெயில் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேவா? இதனுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில தான் இருக்கு. ஓகேவா? அதனால பிரச்சனை கிடையாது. சோ இந்த கெயில் நிறுவனத்துடைய அந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல எங்க அப்படின்னா விஜய்பூர். எங்க? விஜய்பூர் அப்படிங்கிற இடம். ஓகேவா? சோ விஜய் சொன்னே காலையிலே தளபதி பேர்லாம் வருது. சோ ஓகே, விஜய்பூர் அப்படிங்கிற இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டேட் அப்படின்னு ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஹிமாச்சல் பிரதேசம் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டேட்டா மாத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் போடக்கு ரெடியா இருக்கணும். அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம். சோ அப்பாயின்மெண்ட்ல இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு மூவி கேரக்டர் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகே, ஒரு மூவி கேரக்டரை காமிக்க போறேன். அந்த கேரக்டர் யாரு அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? டன். சோ வந்து இந்த நம்ம வந்து பார்த்திருப்போம். நம்ம வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார். ஓகே, லிட்டில் சூப்பர் ஸ்டாருடைய வல்லவன் படம். வல்லவன் படத்துல ரீமாசனுடைய பெயர் என்ன?
ரீமாசனுடைய பெயர் என்ன? ஞாபகம் இருக்கா? சோ ஞாபகம் இருக்கவங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அதுதான் வந்து இப்ப நம்ம பார்க்க போற கேள்விக்கான ஆன்சர். சோ என்ன அப்படின்னா இவர் இருக்கார்ல, சோ கீதா அப்படின்னு சொன்னோமா, சோ இவருடைய ஆரம்பிக்க பேரு வந்து கீதா. ஓகேவா? சோ இவருக்கு நம்ம வந்து சும்மா ஒரு பட்டை போட்டு விடுவோம். சோ இந்த மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டு இந்த மாதிரிலாம் போட்டோ வச்சு கையில இந்த மாதிரி கிடைச்சா கை சும்மா இருக்க மாட்டேங்குது. சோ மோடி அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சோ இப்ப நம்ம பார்க்கலாம். சோ ஹூ இஸ் செலக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் லித்துவானியா. லித்துவானியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. லித்துவானியா அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சோ யூரோப் லித்தியோனியா வந்து நம்ம எங்க இருக்குன்னா யூரோப் ஐரோப்பிய கண்டத்துல இருக்கக்கூடியது. சோ இதனுடைய கேபிட்டல் யாருக்காவது தெரியுமா? இந்த லித்துவானியாவுடைய கேபிட்டல் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். லித்துவானியாவுடைய கேபிட்டல் ஓகேவா? சோ லித்துவானியா கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னா வில்னியஸ். ஓகேவா? சோ கேபிட்டல் என்ன? வில்னியஸ். ஓகேவா? வில்னியஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேபிட்டல், தலைநகரம். சோ இதுக்கான ஆன்சர் வந்து கீதானாஸ் நௌசேதா. கீதானாஸ் நௌசேதா தான் லித்துவானியா நாட்டினுடைய அதிபர். லித்துவான் நாட்டினுடைய அதிபர் யார்? கீதானாஸ் நௌசேதா. ஓகேவா? இதுல மத்தவங்க எல்லாம் பார்ப்போம். அனிஷ்குமார் நம்ம அடுத்த கண்டென்ட்ல பார்ப்போம். அதனால அதை விட்டுடலாம். ராபர்ட் ஃபிகோ அப்படிங்கிறவர் இருக்காருல்ல, இவர் ரொம்ப பாவங்க, ரொம்பவே பாவம். ஸ்லோவாக்கியா, அதாவது ஸ்லோவாக்கியான்னு ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? ஸ்லோவாக்கியா, ஸ்லோவாக்கியான்னு ஒரு நாடு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற நாடு? சோ இவரை நம்ம வந்து ஆக்சுவலி நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவேன். அதே மாதிரி பேப்பர் கட்டிங், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவேன். ஏதாவது நோட்டிபிகேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே போடுவேன். அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் டெலகிராம் குரூப் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், SACANJU கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா 27,000 மெம்பர் உள்ள நம்மளுடைய நண்பர்களுடைய குழு இருக்கு. அந்த குழுவை நீங்களும் இணைஞ்சுக்கலாம். சோ இவர் வந்து ஸ்லோவேக்கியா நாட்டினுடைய பிரதமர். ஓகேவா? ராபர்ட் ஃபிகோ அப்படிங்கிற என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து ஒரு சுட்டுட்டாங்க. நல்ல வேளை அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆகல. ஓகேவா? உயிருக்கு எதுவுமே ஆகல. இப்போ வந்து ஓரளவு ஓகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. சோ ராபர்ட் ஃபிகோ அதனால வந்து அதாவது என்ன அப்படின்னா ஒண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணா வந்து செய்திகள்ல இருப்போம். இல்ல ஏதாச்சும் வந்து அவங்க அவங்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நியூஸ்ல இருப்போம். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு விபத்து, ஒரு கொலை முயற்சி அப்படிங்கிற மாதிரி. அப்ப ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவேக்கியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் இப்ராஹிம் ரைசியும் ஈரான் நாட்டினுடைய அதிபர். நம்ம பார்த்தோமா? அதாவது ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டாரு இப்ராஹிம் ரைசி. எந்த நாட்டினுடைய அதிபர்னு கேட்டாங்கன்னா ஈரான். ராபர்ட் ஃபிகோ எந்த நாட்டினுடைய பிரதமர்னு கேட்டாங்கன்னா ஸ்லோவேக்கியா. இங்க பார்த்த லித்துவானியா வந்து கீதா. இந்த கீதாவை ஞாபகம் வச்சுட்டா நீங்க போட்டலாம். ஃபுல் பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல இப்ப என்ன அப்படின்னா அதாவது விஞ்ஞானம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஓகேவா? எந்தெந்த லெவல்லயோ போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம். யுஎஸ்ஏல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. அமெரிக்கால என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கால ஒரு பன்னியோட, அதாவது ஒரு பன்னியுடைய கிட்னியை எடுத்து ஒரு மனுஷனுக்கு வச்சாங்க. ஓகேவா? ஒரு 2 மாசம் நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறம் இறந்துட்டார். ஓகேவா? ஆனா டாக்டர்ல என்ன சொன்னாங்கன்னா அவர் இறந்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதை வச்ச நாள்லாம் இறக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அங்க யுஎஸ்ஏல பார்த்தது கிட்னி. இப்போ இங்க நம்ம பார்க்க போறது வந்து லிவர், கல்லீரல். அதாவது விச் கண்ட்ரி மேட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்? உலகின் முதல் பந்தி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பன்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பன்னியினுடைய கல்லீரலை எடுத்து, அதாவது இந்த பன்னி வந்து சாதாரண பன்னி கிடையாது. என்ன சார் செனப்பண்ணியா? அந்த பன்னிலாம் இல்ல. இது வந்து ஜீன் மாடிஃபைடு. இதுவே வந்து உருவாக்கப்பட்ட பன்னி தான். ஒரு ஜீன் மாடிஃபைடு பன்னி தான். ஓகேவா? நார்மலான பன்னிலாம் கிடையாது. அதனுடைய அந்த இதெல்லாம் வந்து மாத்தி அமைச்சு ஒரு பிக் உருவாக்கி இருக்காங்க. சோ அந்த பிக்கினுடைய லிவரை எடுத்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ எங்க வச்சிருக்காங்க? சோ வந்து இதெல்லாம் வந்து எங்க அப்படின்னா சைனால. ஓகேவா? சப்போஸ் கிட்னி, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எங்க பண்ணாங்க? பன்னியுடைய கிட்னியை தூக்கி மனுஷனுக்கு எங்க வச்சாங்க அப்படின்னா அமெரிக்கா. பன்னியுடைய கல்லீரல் தூக்கி எங்க வச்சாங்க அப்படின்னு கேட்டா அது சைனா. ஓகேவா? சோ பிக்கோட லிவர் எடுத்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல அவருக்கு எதுவும் ஆகாம இருந்தா நல்லது. ஓகேவா? அடுத்து சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட்
ஸோ நெக்ஸ்ட் வந்து சாட் ஜிபிடி EDU. ஓகேவா? நம்மளால சாட் ஜிபிடினா என்ன அப்படிங்கிறதுல நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். நிறையவே வந்து ஃபுல்லாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வருது. நம்ம வந்து நேத்து கூட நியூஸ் பார்த்தோம். முந்தா நேத்து ஜூன் 1ஆம் தேதி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கேரளா மாநிலத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் பாடத்திட்டத்துல, ஸ்கூல் சிலபஸ்லயே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அத. இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்துடலாம். நேம் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லான்ச் பை OpenAI ஃபார் எஜுகேஷன். ஓகேவா? கல்விக்காக OpenAI அறிமுகப்படுத்திய செயற்கை நுண்ணறிவின் பெயர் என்ன? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாட் ஜிபிடில உள்ள ஆக்சுவலி ஆன்சர் வந்து சாட் ஜிபிடி EDU. இது எதற்காக கிரியேட் பண்ணப்பட்ட அப்படின்னா, முழுக்க முழுக்க பல்கலைக்கழகங்களுக்காக. இப்போ பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவா இல்ல எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? ஸோ மாணவர்கள் வருவாங்க, ஸோ டீச்சர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமான ஒரு ஒரு விஷயம் தான் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ், இவங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்துக்குமே உள்ளது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு இந்த சாட் ஜிபிடி EDU அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சாட் ஜிபிடி EDU அப்படிங்கிறது வந்து பல்கலைக்கழகங்களுக்கானது. ஸோ யூனிவர்சிட்டிஸ் எழுதிடலாம், பல்கலைக்கழகம் எழுதிடலாம். ஸோ தமிழ் மீடியம் உள்ளவங்களும் காப்பி பண்ணிக்கோங்க. பல்கலைக்கழகங்களுக்கான ஒரு செயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த சாட் ஜிபிடியை உருவாக்குனது யாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கலாம். OpenAI. இன்னொரு கேள்வி இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஜிபிடின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஜிபிடி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ஜிபிடி உடைய ஃபுல் ஃபார்ம் என்னங்கிற கேள்வி கண்டிப்பா வரக்கூடிய கேள்வியில ஏதாவது எக்ஸாம்ல இருக்கும் மக்களே. ஸோ ஜிபிடினா என்னன்னு சொல்ல எழுதிக்கோங்க. ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஓகேவா? ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி. இதை உருவாக்குனது யாரு? OpenAI அப்படிங்கிற ஒரு நிறுவனம். OpenAI அப்படிங்கிற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம கூகுள், மைக்ரோசாஃப்ட் அதே மாதிரி இந்த வாசா அப்படின்னு ஒன்று இல்லை. இந்த வாசாவும் ஒரு வகையான ஒரு செயற்கை நுண்ணறிவு தான். இதை உருவாக்குனது யாரு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தர் சாரா ஆல்ரெடி பார்த்தோம். WHO உருவாக்குனது. ஸோ இந்த சாட் ஜிபிடி எடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பல்கலைக்கழகங்களுக்கானது. ஸோ நமக்கு இந்தியாவில் ஏஐ நகரம் பார்த்தோம். ஏஐ நகரம் வந்து லக்னோ அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஒரு ஏஐ ஒரு 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 செயற்கை நுண்ணறிவு வந்து ஒரு கம்பெனியுடைய சிஓவாவே இருக்கு. அதனுடைய பேர் என்ன? மிக்கா. ஸோ மிக்கா அப்படிங்கிறது ஒரு செயற்கை நுண்ணறிவு தலைமைச் செயல் அதிகாரி. ஓகேவா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு கம்பெனி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிஇஓ மிக்கா. ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து டைரக்டா பார்த்துடலாம். இதுல உள்ள நம்ம ஒன்றும் போயிட்டு அப்படி ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன அப்படின்னா, விச் ஐஐடி டெவலப்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர். ஸோ இந்தியாவின் முதல் குவாண்டம் வைர மைக்ரோசிப் படத்தை உருவாக்கிய ஐஐடி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர். ஓகேவா? ஸோ இது என்ன எப்படிலாம் உள்ள டீட்டெயிலா போக வேண்டாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, டைரக்டா ஐஐடி பாம்பே இந்த டாடா நிறுவனமும் சேர்ந்து பண்ணது. ஐஐடி பாம்பேயும் பிளஸ் டாடா நிறுவனம் சேர்ந்து பண்ணதுதான் இந்த குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர். ஸோ நம்ம வேற இதுல நம்ம கொஞ்சம் பார்த்தோம். நம்ம வந்து ஒரு இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி ஐஐடி கான்பூர் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கான்பூர்ல என்ன பார்த்தோம்? ஸோ கான்பூர்ல வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அதாவது DRDO கூட சேர்ந்து பண்ணாங்க. ஞாபகம் வருதா? ஸோ சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். அதுக்காக நான் பழைய விஷயங்களை ரீகால் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு இந்த இந்த ராணுவத்திற்கான பாதுகாப்பு துறைக்கான ஒரு DRDO உடைய சிறப்பு மையம் வந்து எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா ஐஐடி கான்பூர் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்பூர் இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படிங்கிறது. அடுத்தது ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஓகேவா? ஸோ ஹூ டாப் த ஹுருன் இந்தியா ஆர்ட் லிஸ்ட் 2024 2024 ஹுருன் இந்தியா கலை பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த பட்டியல் அப்படிங்கிற முதல்ல என்னன்னு பாத்திரலாம். இந்த பட்டியல்ல வந்து இப்போ இந்த என்ன படம், அதாவது தோழா படம் பார்த்திருக்கீங்களா? தோழா படத்துல தோழா படம் ஞாபகம் இருக்கா? நான் சொல்ற படம், அதாவது வந்து நாகார்ஜுன் இருப்பாரு. சோ நாகார்ஜுன் வீல் சேர்ல இருப்பாரு. கார்த்தி, தமன்னா இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஓகே, தோழா படம். சோ அதுல வந்து இந்த பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் வாங்குறதுக்கு அப்படிங்கிறது போவாங்க. பெயிண்டிங் எல்லாமே அவ்வளவு விலையா இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து கார்த்தி கூட படம் எல்லாம் வரைவாரு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி ஆர்ட் அப்படிங்கிறது இதுல எதை சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய படைப்புகள் எவ்வளவு ரூபாய்க்கு ஏலத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு, அதாவது சோ இப்போ ஒருத்தருடைய படைப்பு இப்போ வந்து கார்த்தி வந்து வரைகிறாரு. சோ வரைகிறது வந்து எவ்வளவு
இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ல தான் விடுவாங்க. ஓகேவா? அதாவது 5000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்பாங்க. அது வாங்குறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யாருடைய இது நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல அனீஷ் கபூர் அப்படிங்கிற யார் இருக்காரு? அனீஷ் கபூர். சோ லண்டன்ல இருக்காரு, ஆனா இந்தியர். ஓகேவா? சோ அதாவது இந்தியர்கள் நல்லா அதாவது ஒரு ரிசல்ட் நல்லா வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியர்கள்லாம் இப்போ வந்து வேற வேற நாட்டுக்கு போயிடுறாங்க. பட் நம்மள மாதிரி வந்து போட்டித் தேர்வு படிச்சு அரசுல நம்ம இந்திய ஒண்ணு மத்திய அரசுல இல்ல மாநில அரசுல வேலை பார்க்கணுங்கிற குறிக்கோளோட இருக்க நம்மலாம் வந்து காவியமா தெரியும் நமக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? சோ வந்து அப்போ ஹூரன் இந்தியா ஆர்ட் லிஸ்ட் 2024 அப்படிங்கிறது அனீஷ் கபூர். ஓகேவா? எப்பவுமே முதலிடம் யார் அப்படின்னா அனீஷ் கபூர். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து என்ன டே அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க இன்னைக்கு. அதாவது தளபதி வந்து எதுல போறாரு? தளபதி பிறந்த நாளைக்கு நாள் இருக்கு. ஓகேவா? தளபதி பிறந்த நாளைக்கு இன்னும் ஒரு 2 வாரம் 2 வாரம் மேல இருக்கு. ஒரு 15 20 நாள் கிட்ட இருக்கு. சோ சைக்கிள்ல போனாரு. போன எலெக்ஷன் தளபதி சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டாருன்னு பார்த்தோமா? சோ சைக்கிள் டே அப்படிங்கிறது ஜூன் 3. ஓகேவா? சோ சைக்கிள் டே அப்படிங்கிறது ஜூன் 3. அதுவும் இல்லாம இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினமும் கூட. கலைஞர் கருணாநிதியின் பிறந்த தினமும் கூட இன்னைக்கு தான். ஓகேவா? டன். சோ வேர்ல்ட் பைசைக்கிள் உலக சைக்கிள் தினம். சோ உலக சைக்கிள் தினம் அல்லது மிதிவண்டி தினம் அப்படின்னு கேட்டா கூட என்ன அப்படின்னா ஜூன் 3. சோ ஜூன் 3. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சோ அதாவது ஜூன் 3 பைசைக்கிள் டேட் கேட்டோடனே தளபதி சைக்கிள்ல போன ஞாபகம் தான் வரணும். ஓகேவா? அடுத்து சோ அடுத்த போக முன்னாடி மறுபடியும் அதே சொல்றேன் மக்களே. என்ன அப்படின்னா சோ நீங்க குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி இல்ல நீங்க வந்து பாண்டிச்சேரி ஹோம் கார்டு எஸ்எஸ்சி ரயில்வே என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சோ நான் ரெடி பண்ண ஜான் 2023 இருந்து மே 2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 16 மாதங்கள் 17 மாதங்கள் வந்து கவர் பண்ணியிருப்போம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல. சோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும். எல்லாமே தனித்தனியா இருக்கும். நேஷனல் இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். சோ யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் பாப்பீங்களோ கண்டிப்பா இதை வந்து ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணாம போகாதீங்க மக்களே. சோ இதனுடைய பிரைஸ் வந்து 555. இத வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணிட்டு இதை அப்படியே வந்து வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி உங்க மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். சப்போஸ் சார் என்கிட்ட இவ்வளவு பணம் இல்லை சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணா கூட நீங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க சொல்லலாம். ஓகேவா? டன். சோ அதே மாதிரி யூனிட் 8 and 9 மெட்டீரியலும் இருக்கு மக்களே. யூனிட் 8 and 9 மெட்டீரியல் 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 515. ஓகேவா? எனக்கு மூணுமே வேணும்னு கேட்கறவங்களுக்கு காம்போ ஆஃபர்ல 1000க்கு ப்ரொவைட் பண்றோம். சோ எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களும் தாராளமா இதை வந்து நீங்க படிக்கலாம். ஓகேவா? அடுத்த விதியை மாற்றும் விதி. சோ டெய்லி வந்து ஒரு ஆர்டிகிள் பார்ப்போம். சோ விச் ஆர்டிகிள் டாக்ஸ் அபவுட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்டரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதிகள் எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல் பத்தி கூறும் சட்டப்பிரிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மூணு வந்து எதை பத்தி பேசுதோம்னா இப்போ வந்து ஆந்திரா அப்படிங்கறத ரெண்டா பொளந்தாங்களா? ஆந்திரா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை ரெண்டா பொளந்தாங்க. நீ ஆந்திரா நீ தெலுங்கானா. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பெயர் மாற்றங்கள்லாம் நடக்குது. ஓகேவா? சோ முன்னாடி இப்போ வந்து ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற இந்த பெயரை என்னன்னு மாத்துனாங்க? தமிழ்நாடு அப்படிங்கறத மாத்துனாங்க. அதே மாதிரி இந்த எல்லைகளை விரிவாக்குறது, பெயர் மாத்துறது, இந்த மாதிரி வந்து இதை பிரிச்சு 2 மாநிலங்களா ஆக்குறது, இல்ல 2 மாநிலங்களை இணைத்து ஒண்ணாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு பண்றது என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 3. சோ சட்டப்பிரிவு 3 நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. நம்ம உள்ளுக்குள்ள இந்தியா இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து பிரிச்சு சேர்க்கிறது 2. இப்போ ஆந்திரா அப்படிங்கிறது ரெண்டா பிரிச்சா அதுவும் ஆர்டிகல் 3 தான். இப்ப திடீர்னு வந்து தமிழ்நாடையும் கேரளாவையும் சேர்த்து தமிழ்நாடுன்னு சொன்னாங்கன்னா அதுவும் வந்து நமக்கு வந்து ஆர்டிகல் 3 தான். இப்ப தமிழ்நாடுக்கு பேரை திடீர்னு வந்து வேற ஏதாவது தமிழகம் அப்படின்னு மாத்துறாங்க. தமிழகம்னு மாத்தினா அதுவும் ஆர்டிகல் 3 கீழ வரும். சோ இந்த மாதிரி எல்லா பவுண்டரி இதெல்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்றது வந்து சட்டப்பிரிவு 3. சட்டப்பிரிவு 2 அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதுசா வெளியேந்து ஏதாவது இப்போ பங்களாதேஷ புடிச்சிட்டாங்க, பங்களாதேஷ் நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஸ்டேட்டா அப்படின்னு இது பண்றது வந்து அது ஆர்டிகல் 2. ஓகேவா? டன். அடுத்து தினம் ஒரு திட்டம். டெய்லி ஒரு திட்டம் பாக்குறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் விழுதுகள் திட்டம். விழுதுகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு. சோ முதல்ல ஜனவரி 9 2024 விழுதுகள் அப்படிங்கிற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது.
சோ திட்டத்தை தொடங்கி வைத்தது யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? நம்மளுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்னா நமக்கு தெரியும். அதாவது மாண்புமிகு கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்ச மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், அலுமினி இருக்காங்கல்ல, முன்னாள் மாணவர்கள் இப்ப நிறைய பேர், ஏன்னா அரசு பள்ளிகள்ல படிச்சாலாம் வந்து அப்படி அப்படி அது தரக்குறைவா அப்படிலாம் என்னைக்குமே நினைக்க கூடாது. அரசு பள்ளியில படிச்சு நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போனவங்க தான் அதிகம். ஓகேவா? அப்படி பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க தாம் படிச்ச அரசு பள்ளிக்கு ஏதாச்சும் ஒரு டொனேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. டொனேட் பண்ணும், இல்ல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வந்து இந்த விழுதுகள் திட்டம் மூலமா பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த விழுதுகள் திட்டம் மூலமா அவங்க பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஜனவரி 9 2024 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சோ ஜனவரி 9 2024 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா, அதாவது வந்து நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச முன்னாள் மாணவர்கள் தாங்க படிச்ச பள்ளிக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த விழுதுகள் திட்டம் மூலமா பண்ணலாம். ஓகேவா? சோ 2024ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் ஒன் டே ஒன் கமிட்டி. ஒன் டே ஒன் கமிட்டில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி. சோ அசோக் மேத்தா குழு எப்போது நிறுவப்பட்டது? சோ இந்த குழு எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1977ல. சோ இந்த குழு எதற்காக அப்படின்னா அப்ப இருந்த அந்த பஞ்சாயத்து ராஜ் முறை, பஞ்சாயத்து ராஜ் எல்லாம் சரியா இருக்குதா, சோ அந்த பஞ்சாயத்து அமைப்புகள்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத பாக்குறதற்காக போடப்பட்ட குழு தான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் குழு. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டூ டயர், அதாவது வந்து டூ டயர் சிஸ்டம் இருந்தா போதும், த்ரீ டயர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தல்ல அரசியல் கட்சிகள்லாம் இந்த பஞ்சாயத்து தேர்தல்கள்ல வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதான் அசோக் மேத்தா கமிட்டி 1977 வருடம். ரொம்ப முக்கிய எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடியது. சோ இந்த பஞ்சாயத்து ராஜ் பத்தின கமிட்டி த்ரீ டயர் வேண்டாம், டூ டயர் சிஸ்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி ஒன்று பார்ப்போம். சோ ஹூ ஃபவுண்டட் த இந்தியன் நேஷனல் ஆர்மி? இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ் கிடையாதுமா, கர்னல் மோகன் சிங். ஓகேவா? கேப்டன் மோகன் சிங் அப்படிங்கிறதா சரியான விடை. ஹூ ஃபவுண்டட் த இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கேப்டன் மோகன் சிங், ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேவா? சோ இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சோ அதே மாதிரி மெட்டீரியல் மறுபடியும் சொல்றேன், யாரெல்லாம் வந்து வாங்கணும் இப்போ எக்ஸாம் போறீங்களோ வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் ஒரு வாட்டி இதை வந்து வாங்கி படிச்சுட்டு போங்க. இந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது வேணும்னா கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து இந்த காம்போ ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு 1000க்கு. ஓகேவா? டன். ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ ரிப்பீட் பார்த்துடலாம். ஸோ ரிப்பீட் பார்த்துட்டு அப்படியே நம்ம டெலிகிராம் குரூப்பே இந்த குவிஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரிப்பீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ முதல்ல நேம் தி ஏஐ ஆங்கர்ஸ் ஆஃப் டிடி கிசான், பூமி மற்றும் கிரிஷ் போத் பி அண்ட் சி. அதுக்கு அடுத்தது கெயில் நிறுவனத்துடைய முதல் 10 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு திறக்கப்பட்டது? விஜய்பூர், மத்திய பிரதேஷ்ல. அதுக்கு அடுத்து லித்துவானியா உடைய அதிபர் யார் அப்படின்னா நமக்கு கீதானாஸ் நௌசேதா. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிக் லிவர் டிரான்ஸ்பிளண்ட், உலகின் முதல் பன்றி கல்லி மாற்று அறுவை சிகிச்சை வந்து சீனால நடைபெற்றது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பை ஓபன் ஏஐ. ஓகேவா? சாட் ஜிபிடி இடியு. அடுத்த கேள்வி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோ சிப் இமேஜர் ஐஐடி பாம்பே ரெடி பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஹூரோன் இந்தியா ஆர்ட் லிஸ்ட்ல வந்து நமக்கு அனீஷ் கபூர் தான் வந்து முதலிடம் பிடிச்சிருப்பாரு. உலக பைசைக்கிள் தினம் வந்து ஜூன் 3. ஸோ இந்த ஸ்டேட் பிரிக்கிறது, தனியா பிரிக்கிறது, நேம் மாத்திரை இதெல்லாம் ஆர்டிகல் 3 கீழே வரும். அதாவது விழுதுகள் திட்டம் வந்து 2024. ஸோ அசோக் மேத்தா குழு வந்து 1977. கர்னல் இந்தியன் நேஷனல் ஆர்மி நிறுவியவர் யார் அப்படின்னா கர்னல் கேப்டன் மோகன் சிங். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் மக்களே. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ மீண்டும் வந்து நம்ம வந்து நாளைக்கு காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. பூஸ்ட் மருந்து ஏன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.